யூ டீல் வித் திஸ் எவ்ரிடே அட் ஹோம். தினம் வீட்டில் நடக்கிற விஷயம்தான். Let us see how to say in English. எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? இப்போ நிறைய ஒயர் இருக்கும், எல்லாத்தையும் அப்படி அப்படியே நம்ம தூக்கி போட்டுடுவோம், எல்லாம் பின்னி பிணைஞ்சு கிடக்கும். ஒயரெல்லாம் பின்னி பிணைஞ்சு கிடக்கும். அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா, the wires are all tangled. பின்னி பிணைஞ்சுன்னா tangled. கேஸ் சிலிண்டர் தீரப்போகிறது, அதை எப்படி சொல்லணும்? the gas cylinder is almost empty. Immediate action என்ன? we'll book for the next cylinder, right? then பழைய நாளிதழ்களை கட்டுகளாக சேர்த்து வைக்கணும். பழைய பேப்பர்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம போட்டுடுவோம். ஸோ அந்த கட்டுகளாகனா we have to bundle. I need to bundle the old newspaper அப்படின்னு சொல்லலாம். கதவு கீழ் சத்தம் போடுகிறது. கீழ்னா என்ன? அந்த ரெண்டு கதவை சேர்க்கிற இடம். ஸோ அதை கீழ்னு சொல்லுவாங்க. The door hinge is making noise. கீழ்னா hinge. துணிகளை கொடியில் காய போடுங்கள். அந்த கொடிங்கிறத clothes line அப்படின்னு சொல்லுவோம். ஸோ dry the clothes on the clothes line. ஸோ இந்த வேர்ட்ஸை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதை வச்சு நீங்கள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது ஈஸி. ஸோ ரிமெம்பர், வீட்டில் இங்கிலீஷ் பேசுனீங்கன்னா தான் வெளியில் கான்ஃபிடென்ஸ் வரும். English improves when you use it where you live. So even at home, try to speak in English.